ஏற்கனவே ஒரு ஜலசந்தி பாதையை மூடியாச்சு. இப்போ கண்ணீர் கதவு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஜலசந்தி வழியும் மூடப்பட இருக்கு. இப்படி கடல் வழியா கப்பல்கள் வரக்கூடிய அனைத்து பாதைகளையும் அடைச்சிட்டா மக்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் எப்படி வந்து சேரும்? ஈரானுடைய இதயமா இருக்கக்கூடிய கார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு தான் அந்த நாட்டினுடைய முக்கியமான இடமாக கருதப்படுது. இந்த இடத்தின் மீது யாராவது கை வச்சா உலகமே ஆட்டம் காணும் அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஆனா இப்ப அதை தான் செஞ்சிருக்காங்க அமெரிக்கா. இதனால தற்போது ஈரானுடைய முக்கிய ஆதரவு படைகளான ஏமன் ஹவுத்தி கண்ணீர் கதவு எனப்படும் பாப் அல் மண்டப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜலசந்தியும் மூடப்பட உள்ளதாக அச்சுறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜலசந்தி பகுதியில் ஈரான் அதிகமான கண்ணி வெடிகளை தூவி இருக்கிறாங்க. இப்படி அமெரிக்கா ஈரானை பலவாறு தாக்கினாலும் ஈரான் கொஞ்சமும் தயங்காம பதிலடி கொடுத்துட்டு தான் வராங்க. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா இவற்றை எல்லாத்தையுமே சமாளிக்க முடியாம மற்ற நாடுகளை துணைக்க கூட்டிருக்கிறாரு. இப்படி இதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா முழுக்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய கிழக்குல போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழல்ல ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான இந்த மோதல் புதிய பரிணாமத்தை அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஈரானுடைய முக்கிய எண்ணெய் மையமாக கருதப்படும் இந்த கார்க் தீவுல அமெரிக்கா குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டாங்க. இந்த சம்பவம் ஈரானுக்கு மிகப்பெரிய அடியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட அசராம திருப்பி தாக்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. பாலசீக வளைகுடாவில் அமைந்துள்ள இந்த கார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு சாதாரண புவியியல் இடம் கிடையாதுங்க. இது ஈரானின் பொருளாதாரத்தின் இதயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமானது. அந்த தீவில் இருந்துதான் ஈரானுடைய சுமார் 90% கச்சா எண்ணெய் உலக நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பப்படுது. சுருக்கமா சொல்ல போனா ஈரானுடைய வருவாய் பெரும் பங்கு இந்த தீவை தான் சார்ந்து இருக்கு. இந்த தீவு பாத்தீங்கன்னா ஹார்முஸ் ஜலசந்திக்கு பக்கத்திலே இருக்கு. இந்த உலகத்துடைய மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழிகள்ல ஒரு முக்கியமான இடமாக இந்த ஹார்முஸ் ஜலசந்தி கருதப்படுது. இருந்தாலும் ஒரு சில நாட்களா இந்த பகுதி மிக பதற்றமான சூழ்நிலையாகவும் காணப்படுது. இந்த நிலையில உலகளாவிய எரிபொருள் சந்தையில தொடர்ந்து பதற்றம் நிலவி கொண்டுதான் வருது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த கார்க் தீவின் முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஈரானுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் பல இடங்கள்ல இருந்தாலும் அவற்றை சேமித்து சுத்திகரிச்சு பல இடங்களுக்கு அனுப்பும் இடமாக இந்த கார்க் தீவு உள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பைப்லைன் மூலமா கொண்டு வரப்படும் கச்சா எண்ணெய் இந்த தீவுல தான் சேமிக்கப்படுகிறது. இங்க இருந்து தான் பெரிய கப்பல்கள் மூலமா சர்வதேச சந்தைகளுக்கு எல்லாம் அனுப்பப்படுது. இதனால இந்த தீவு செயலில் இருந்தா ஈரானுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் ஏற்றுமதியை முற்றிலும் பாதிக்கப்படும் அப்படின்னு கூறப்படுது. இந்த கார்க் தீவுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா சர்வதேச உளவு அமைப்பான CIA கூட 1980களிலேயே கார்க் தீவை ஈரானின் பொருளாதாரத்துக்கும் போர் திறனுக்கும் மிக முக்கியமான இடமாக குறிப்பிட்டிருந்தது. இதுவே இன்று நடைபெறும் ராணுவ நடவடிக்கைகள்ல இந்த தீவு ஏன் முக்கிய குறியாக மாறியுள்ளது என்பதற்கான விளக்கமா பார்க்கப்படுது. சமீபத்தில் அமெரிக்கா இந்த தீவை குறி வச்சு தாக்குதல் நடத்தினாங்க. இதன் மூலம் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை பாதிக்க முயற்சி செய்ததாக அரசியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட இந்த தாக்குதலை பத்தி பேசும்போது என்ன சொன்னார்னா மத்திய கிழக்குல இதுவரை இல்லாத அளவுக்கு சக்தி வாய்ந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த தாக்குதல் முழுமையான எண்ணெய் கட்டமைப்புகளை குறிவைக்கவே இல்லை அப்படின்னு கூறியிருந்தார். காரணம் கார்க் தீவின் முக்கிய எண்ணெய் கிடங்குகள் அல்லது சுத்திகரிப்பு நிலையங்கள் நேரடியாக தாக்கப்பட்டா அதன் தாக்கம் ஈரானை மட்டுமல்ல உலகையே பாதிக்கும். இதனால உலக அளவுல எண்ணெய் விலை திடீர்னு உயர்ந்து பல நாடுகள்ல எரிபொருள் தட்டுப்பாடு உருவாகும் அபாயம் ஏற்பட்டு இருக்கு. இதற்கிடையில ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தாக்குதல்ல எங்களுடைய எண்ணெய் உற்பத்தி மற்றும் சேமிப்பு அமைப்புகளுக்கு சிறிய பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு. மேலும் எண்ணெய் வளங்களை குறி வச்சு தாக்குதல் இதே போல நடத்தினா அதற்கு கடுமையான பதிலடி அளிக்கப்படும் அப்படின்னு கூறியிருக்கிறாங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது கார்க் தீவு என்பது ஈரானின் பொருளாதார நரம்பு மட்டுமல்ல உலக எண்ணெய் சந்தையின் முக்கிய கட்டுப்பாட்டு புள்ளியாகவும் இருக்கு. இந்த தீவை குறி வச்சு மேற்கொள்ளப்படும் எந்த நடவடிக்கையும் மத்திய கிழக்கு அரசியல் நிலைமையை மட்டுமல்ல உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும் திறன் கொண்டது. அதனாலதான் இந்த தீவை சுற்றியுள்ள ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் உலக நாடுகள் கவனமா கண்காணித்து வராங்க. இப்படி அமெரிக்கா அந்த கார்க் தீவை தாக்கினதால கோபம் கொண்ட இந்த ஈரான் என்ன பண்றாங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடியதால பல்வேறு சர்வதேச கப்பல்கள்லாம் போக முடியாம ஸ்தம்பித்து போயிருக்கு. இதற்கிடையே கண்ணீர் கதவு எனப்படும் பாப் அல் மண்டப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜலசந்தியும் மூடப்படும் ஆபத்து உருவாகி உள்ளது. அப்படி இந்த ஜலசந்தியும் மூடப்பட்டா மத்திய கிழக்குல உள்ள சரக்கு போக்குவரத்து அனைத்தும் மிகவும் பாதிக்கப்படும் அப்படின்னு கூறப்படுது. ஏற்கனவே நடக்கிற பிரச்சனையில உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்து 20% இப்ப குறைஞ்சு போயிடுச்சு. இதன் காரணமா ஒரு பேரல் எண்ணெய் விலை $100 அதிகமா உயர்ந்துடுச்சு. இதனால இந்தியா மட்டும் இல்லாம பல உலக நாடுகள் எல்லாமே
கேஸ் தட்டுப்பாட்டால மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சு வருது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, ஈரானுடைய ஆதரவு படைகளான ஏமன் ஹவுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படியே தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தா இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடின மாதிரி கண்ணீர் கதவு அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய பாப்பல் மண்டப் ஜலசந்தியை மூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உலக கடல் வழி எரிசக்தி மற்றும் வர்த்தகத்துல 30% முடக்கி ஒரு பேரழிவுகரமான இரட்டை தடங்களை உருவாக்கும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே அந்த பாதையை மூடியாச்சு. இப்போ இந்த பாதையை மூடிட்டாங்கன்னா மக்களுக்கு சேர வேண்டிய அனைத்து பொருட்களும் கடல் வழியா கப்பல்ல எப்படி போய் சேரும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஈரான் மற்றும் ஓமன் இடையே 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பெர்சியன் வளைகுடா எண்ணெய் மற்றும் எல்பிஜி எரிவாயுவை சந்தைகளுக்கு கொண்டு செல்கிறது. அதே போல இந்த கண்ணீர் கதவு அப்படின்னு சொல்லக்கூடிய பாப்பல் மண்ட் ஜலசந்தி ஏமன், ஜிபூட்டி மற்றும் எரிட்ரியா இடையே சுமார் 29 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இது செங்கடலை இந்திய பெருங்கடலுடன் இணைத்து சூயஸ் கால்வாய் வழியாக ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையேயான சரக்கு போக்குவரத்திற்கு முக்கிய பாலமாக விளங்குகிறது இந்த இடம். இந்த 2 ஜலசந்திகளும் மூடப்பட்டா ஆசிய ஐரோப்பா வர்த்தக கப்பல்கள் தென்னாப்பிரிக்காவின் கேப் ஆப் குட் ஆப் வழியாக செல்ல 10 முதல் 15 நாட்கள் கூடுதலாக பயணிக்க நேரிடும். இதனால எரிபொருள் செலவுகள் அதிகரிச்சு கச்சா எண்ணெய் விலை உயரும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எவர்கிவன் சம்பவம் எல்லாருக்குமே நினைவு இருக்கும். அதாவது கப்பல் ஒன்று நடுக்கடல்ல மாட்டிக்கொண்டது. அப்போதே பல மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்ட நிலையில மீண்டும் அதே போல ஒரு பேரழிவு ஏற்படலாம் என அஞ்சப்படுது. ஏமன் நாட்டின் பெரும் பகுதியை கண்ட்ரோல்ல வைத்துள்ள ஹவுத்திகள் இப்போது ஈரானுக்கு ஆதரவா இறங்கி இருக்கிறாங்க. இந்த ஹவுத்திகள் கடல் வழி தாக்குதல்ல திறமையானவங்க. ஈரான் வழங்கிய ட்ரோன்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் சிறிய படகுகள் மூலம் அவர்கள் பலத்தை நிரூபிச்சிட்டாங்க. இதனால 2023 காசா தாக்குதலை அடுத்து மார்க்ஸ் நிறுவனம் தனது கப்பல்களை சூயஸ் கால்வாய்க்கு பதிலா மாற்றுப்பாதைகள்ல அனுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதே போல ஒரே நேரத்தில் 2 ஜலசந்திகள் மூடப்பட்டா நாளொன்றுக்கு 8.8 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் மற்றும் 12% கண்டெய்னர் போக்குவரத்து பாதிக்கப்படும். கப்பல் காப்பீடு செலவுகள் பல மடங்கு உயர்ந்து மின்னணு பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உலகளாவிய விநியோக சங்கிலிகள் அனைத்தும் சீர்குலையும். சவுதி அரேபியாவின் செங்கடல் ஏற்றுமதிகள் மிகவும் பாதிக்கப்படும். இந்தியாவின் 90% சமையல் எரிவாயு விநியோக நெருக்கடி மோசமடையும். ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகள்ல பணவீக்கம் அதிகரிச்சு கடன் நெருக்கடிகள் ஏற்படும் அச்சுறுத்தல் உள்ளது. இப்படி அமெரிக்கா ஈரானுடைய முக்கியமான இடங்கள்ல தொடர்ந்து தாக்குதல் ஏற்படுத்தியதால இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வளர்ந்து வருவதற்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படின்ட்டு ஈரான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. ஏன்னா தொடர்ந்து அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டே வந்தாலும் ஈரான் நாங்க கொஞ்சமும் சளைச்சவங்க இல்லை அப்படின்பதற்கு மாதிரி தொடர்ந்து இவங்களும் திருப்பி தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. இத சில நேரங்கள்ல அந்த குறுகிய பாதையில் நடக்கக்கூடிய சம்பவங்களால அமெரிக்காவில் தாக்கு பிடிக்க முடியாம பிற நாடுகளையும் தங்களுடைய பங்கிற்கு கூப்பிடுறாங்க. இந்த சம்பவத்தால அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜலசந்தி பாதையா வரக்கூடிய உங்களுடைய கப்பல்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. பல தசாப்தங்களா உலக பெருங்கடல்ல ஒற்றை ராஜாவா வலம் வந்த அந்த அமெரிக்கா ஈரானால 2026 ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய பின்னடைவு உலக அரசியல்ல மிகப்பெரிய திருப்பு முனையாக பார்க்கப்படுது. ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பை 100% நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் தப்பட்டம் அடிச்சாலும் யதார்த்தம் வேறாக இருக்கிறது. ஈரான் இவர்களால எவ்வளவு மோசமாக தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்களால ஓரிரு ட்ரோன்களையோ அல்லது கன்னி வெடிகளையோ ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் ஏவ முடிகிறது. இதனால அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, சீனா, பிரான்ஸ், ஜப்பான் இது போன்ற நாடுகள் எல்லாமே உங்களுடைய போர்க்கப்பல்களை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம எல்லாமே இணைந்து கடல் வழியா தாக்குதல் நடத்தி இந்த இடத்தை மீட்கலாம் அப்படின்ட்டு அமெரிக்கா கூறியிருக்காங்க. உலக நாடுகளின் கச்சா எண்ணெய் போக்குவரத்துல மிக முக்கியமான வழித்தடம் இது. இதனை மூடுவதா ஈரான் விடுத்த மிரட்டலை முறியடிக்க முடியாம அமெரிக்கா திணறி வருவது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அமெரிக்கா கிரேட் அகைன் என்று முழக்கமிடும் ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வேக்கப் கால். ஈரானை முழுமையாக ஒடுக்கிவிட்டதாக சொல்லிக்கொண்டு எங்களால் மட்டும் இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு மற்ற நாடுகளும் வாங்க என ட்ரம்ப் அழைப்பு விடுப்பது அமெரிக்காவின் பலவீனத்தையே காட்டுகிறது என அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்றாங்க. மத்திய கிழக்குல போர் மேகங்கள் கருத்து சூழ்ந்துள்ள நிலையில ஹார்முஸ் ஜலசந்தி இப்போது உலக பொருளாதாரத்தின் கழுத்தை நெரிக்கும் ஒரு மரண கயிறாக பார்க்கப்படுது. ஈரானுடைய 16 கன்னிவெடி கப்பல்களை அமெரிக்கா அடிச்சு தும்சம் செய்துள்ள செய்தி
ஒரு மிகப்பெரிய விபரீதத்தின் ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான் இதற்கு பதிலடியா தனது அதிவேக படகுகள் மூலம் இந்த ஆர்முஸ் ஜலசந்தி பாதையில ரகசியமா கன்னி வெடிகளை தூவி கொண்டு வராங்க. இந்த கன்னி வெடி கடலுக்கு அடியில 60 மீட்டர் ஆழத்துல பதுங்கி இருக்கும். ஒரு பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல் இது மேல போகும்போது அந்த கப்பலுடைய காந்த விசை அல்லது அந்த அழுத்தத்தை உணர்ந்து தானாகவே அது வெடிக்கும். ஒரு முறை கன்னி வெடி தூவப்பட்டா அதை அகற்றுவது வைக்கோல் போர்ல ஊசியை தேடுவதற்கு சமம். அமெரிக்க கடற்படை ஒரு பாதையில இருக்கிற இந்த கன்னி வெடிகளை ஒரு பக்கம் சுத்தம் செய்து வந்தாலும் அடுத்த 1 மணி நேரத்துல ஈரான் மீண்டும் மற்ற பாதையில கன்னி வெடிகளை தூவிட்டு போயிருவாங்க. இப்படி ஒரு காலத்துல உலகையே தன் கைக்குள் வைத்திருந்த குளோபல் அஜிமன் அந்தஸ்து அமெரிக்கா மெல்ல மெல்ல இழந்து வருகிறதோ என்று அச்சம் எழுந்துள்ளது. அதிநவீன ஆயுதங்களை அமெரிக்கா வச்சிருந்தாலும் இந்த சிறிய நாட்டை இவங்களால கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. தனது மேற்கு அரைக்கோள பாதுகாப்பிற்கு, அதாவது தன்னுடைய மேற்குல இருக்கிற நாட்டினுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லாத சூழலுக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கு. இப்போ 2026 நடக்கின்ற இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா உலக அதிகார மையத்தை ஆசியாவை நோக்கி நகர்த்தும் ஒரு முக்கிய காரணியாக மாறக்கூடும். அமெரிக்காவுடைய இந்த பவர்லெஸ் நிலை வரும் நாட்கள்ல சர்வதேச கச்சா எண்ணெய் விலை முதல் உலக பாதுகாப்பு வரை பல மாற்றங்களை உண்டாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.